தற்போது நம்மிடையே எம்பி சுதா இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் மேடம். வணக்கங்க. இதில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கான ஒரு நியாயம் கிடைத்திருக்கு அப்படின்னு இந்த தீர்ப்பை பார்க்க வேண்டியிருக்கு. இதனுடைய முக்கியத்துவம் கட்டாயமாக நீண்ட நாளான சட்ட போராட்டத்துக்கு பின்பாக இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு வந்தது என்பது ஒட்டுமொத்த தமிழக பெண்களை ஒரு நம்பிக்கை, நீதிமன்றத்தின் மீது ஒரு நம்பிக்கை வைக்கின்ற அளவுக்கு இருக்கின்றது. இது அதிமுக ஆட்சியில் நடைபெற்ற பெண்களுக்கு எதிராக நடந்த மிகப்பெரிய அநீதி. அப்பொழுது அந்த ஆட்சியில் இருந்த ஆட்சியாளர்களின் இருந்த அத்தனை அரசியல் தலைவர்கள், குடும்பத்தை சார்ந்த நபர்கள் எல்லாம் இதில் ஈடுபட்டார்கள் என்று சொல்லப்பட்டது. அந்த அடிப்படையில் புகார் அளிப்பதற்கு கூட பெண்கள் வர யோசித்தார்கள். பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெயரை கூட ஊடகத்தில் தெரிவித்த ஒரு கேவலமான, ஒரு வெட்கப்பட வேண்டிய ஒரு அரசாங்கமாக அன்றைக்கு அரசாங்கத்தை நடத்திய அதிமுக அரசாங்கம் இருந்தது. பாதிக்கப்பட்ட பெண்ணின் சகோதரர் பெயரை கூட அந்த ஜிஓல இருந்துச்சு. ஜிஓ எஸ்பி சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் அன்னைக்கு ஊடகத்தை சந்திக்கும் பொழுது பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெயரை கூட சொல்லியிருந்தார். உச்ச நீதிமன்றம் பல்வேறு தருணங்களில், பல்வேறு வழக்குகளில், பாலியல் ரீதியான துன்புறுத்தல்களில் பெண்களுக்கு எதிராக நடக்கின்ற வன்முறைகள் பாதிக்கப்படுற பெண்களின் பெயர்களை சொல்லக்கூடாது என்று உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள், பல்வேறு தீர்ப்புகள் இருந்தாலும், சட்டங்கள் இருந்தாலும், விதிமுறைகள் இருந்தாலும் அதையெல்லாம் மீறி அன்றைக்கு அதிமுக அரசாங்கம் பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெயரை கூறியதன் அடிப்படையில் பாதிக்கப்பட்ட பல பெண்கள் கூட தான் பாதிக்கப்பட்டோம் என்று சொல்வதற்கு தயங்கினார்கள். அந்த சம்பவங்கள்லாம் இன்னும் அந்த காட்சிகள் எல்லாம் நமக்கு கண்ணில் மறையவில்லை. அந்த பெண்கள் அந்த ஆண் பெல்ட்ல அடித்த அண்ணா அண்ணா என்னை விட்டுடுங்க அண்ணா, என்னை விட்டுடுங்க அண்ணா அப்படி என்று கதறிய அந்த குரல்கள் எல்லாம் இன்றும் நம் காதுகளில் ஒலித்துக் கொண்டேதான் இருக்கின்றது. அப்படிப்பட்ட கொடூரமான மனநிலை படைத்த நபர்களுக்கு இன்றைக்கு நீதிமன்றம் வழங்கியிருக்கின்ற இந்த தீர்ப்பு ஒட்டுமொத்த தமிழக பெண்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற நீதியாக தான் நான் பார்க்கின்றேன். தண்டனை 12 மணிக்கு வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடுமையான உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு தண்டனை இனி வரும் காலங்களில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை செய்வதற்கே, பெண்களுக்கு எதிரான செயல்களை செய்வதற்கே இந்த சமூகத்தில் இருக்கின்ற கொடூர மனம் படைத்த குற்றவாளிகளை மன ரீதியாக அது போன்று செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்களை கூட செய்யக்கூடாத அளவிற்கு அந்த தீர்ப்பு இருக்க வேண்டும் என்பதுதான், அந்த தண்டனை இருக்க வேண்டும் என்பதுதான் என்னை போன்ற நான் ஒரு பெண் வழக்கறிஞராகவும், ஒரு சாமானிய ஒரு பெண்ணாகவும், ஒரு பாராளுமன்ற உறுப்பினராகவும் நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த தருணத்தில் இணைப்பில் கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு சுதா.